கட்டுப்படுத்துவது மிகவும் முக்கியம். பிரச்சனை வந்ததுக்கு பின்னால் அதுக்கு மேலே பிரச்சனை மேலும் வாழ்க்கை முறை மிக முக்கியமானது. சர்க்கரைக்கு மருந்து மாத்திரை என்பது ஒரு 30% தான், மீதி எல்லாம் 70% நாம்ளே தான் சரி பண்ணி கொள்ள வேண்டும். இத்தகைய ஒரு பிரச்சனைக்கு ஒரு மக்களிடையே பெரிய ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த நமது மருத்துவமனை இந்த ஒரு நிகழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்கு பல்வேறு அலுவலர்களுக்கிடையே சிரமங்களுக்கிடையே நமது மாநகர் காவல் ஆணையர் அவர்கள் வந்து அடுத்ததாக மாலை வணக்கங்கள். கொங்குநாடு ஹாஸ்பிட்டல் சார்பாக இந்த சர்க்கரை நோய் சிறப்பு விழிப்புணர்வு பேரணியை இன்று நம்முடைய பந்தய சாலைக்கு ஆரம்பித்து நீங்களெல்லாம் அதில் பங்கெடுக்க இருக்கின்றீர்கள். சர்க்கரை நோயை பொறுத்தவரைக்கும் மருத்துவர்கள் சொல்வதற்கு மேல் நாம் பெரிதாக சொல்வதற்கு ஒன்றுமில்லை. சொன்னார்கள், நம்மளாம் ஜிம்முக்கு போனோம் அப்படின்னா ஜிம்மில் வந்து நிறைய எக்ஸசைஸ் சொல்லிக் கொடுப்பாங்க. அதனால் ஹோல் பாடி எக்ஸசைஸ் அப்படிம்பாங்க. எல்லா உடம்புல உள்ள எல்லா மசில்ஸுக்கும் வந்து எல்லா மசில்ஸையும் ஹோல் பாடி எக்ஸசைஸ் அப்படிம்பாங்க. அதாவது எல்லா மசில்ஸையும் வந்து ஆக்டிவேட் பண்ணுறது மாதிரி உள்ள ஒரு சில எக்ஸசைஸ் இருக்கும். அதே போல் இந்த சர்க்கரை நோய் அப்படிங்கிறது எந்த உறுப்பை வேணாலும் பாதிக்கலாம், எல்லா உறுப்பையும் பாதிக்கக்கூடிய ஒரு அது மாதிரியான ஒரு நோய். அதனால் இதுக்கு நம்ம தடுப்பு நடவடிக்கையாக வராமல் பார்க்குறது தான் நல்லது. வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக இன்றைக்கி இருக்கக்கூடிய மருத்துவ வளர்ச்சி காரணமாக டயபெட்டிக் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது ரொம்ப சிம்பிளான விஷயம். பட் அதுக்கும் அடிப்படை எகைன் வந்து டிசிப்ளின். நீங்கள் சர்க்கரை நோய் வந்தாலும் மருந்து மாத்திரைகள் சாப்பிட்றதுல டிசிப்ளின் வேணும், வராமல் பாதுகாக்கணுனாலும் டிசிப்ளின் வேணும். அப்போ வராமல் இருக்கிறதுக்கு நம்ம டிசிப்ளினை ஃபாலோ பண்ணி டெய்லி வாக்கிங்கோ ஜாகிங்கோ ஆக்டிவிட்டீஸ் 40 to 45 minutes ஒரு 1 hour டெய்லி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக சர்க்கரை நோயை நாம் வராமல் தடுக்கவும் முடியும். ஃபிட்னஸில் இருக்கக்கூடிய ஒரு இது என்ன அப்படின்னா 2 விஷயம் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் தெரிஞ்சிட்டது. காலையில் எவ்வளோ லேட்டாக நைட்டு எவ்வளோ லேட்டாக தூங்கினாலும் காலையில் நம்ம உடல் பயிற்சிக்கு நம்ம ஒரு முக்கியத்துவம் கொடுத்து காலையில் எந்திரிச்சு போகிற மாதிரி இருக்கணும். அடுத்ததாக இன்றைய முக்கிய நிகழ்வான சர்க்கரை நோய்க்கான சிறப்பு விழிப்புணர்வு பேரணி மற்றும் திரு வி பாலகிருஷ்ணன் IPS அவர்களை கொடி அசைத்து சர்க்கரை நோய் விழிப்புணர்வு பேரணியை தொடக்கி வைக்குமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நமது சிறப்பு விருந்தினர் திரு வி பாலகிருஷ்ணன் IPS அவர்களை டயபெட்டிக் ஹெல்த் ஆர்ட்ஸ் வழியாக சென்று கையொப்பம் இடுமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். புவனப்பிரியா, சர்க்கரை நோய் நிபுணர், கொங்குநாடு ஹாஸ்பிட்டல்ஸ், கோயம்புத்தூர். இங்கே November 30 இங்கே ரேஸ் கோர்ஸில் வந்து ஒரு விழிப்புணர்வு முகாம் ஒன்று செஞ்சிட்ருக்கோம். அதாவது சர்க்கரை நோயினால் வந்த வாழ்வியல் மாற்றத்தினால் வந்த நோயை பற்றி தான் இந்த விழிப்புணர்வு முகாம். இதில் வந்து நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு ஒரு அவேர்னஸ் ரேலி பண்ணுறோம். சர்க்கரை நோய் வந்து ஒரு இந்த நூற்றாண்டினோட பெரிய நோயாக இருக்குது. அதை பற்றின விழிப்புணர்வு மக்களுக்கு எல்லாம் தெரிஞ்சால் கூட பெருசாக அதை பற்றி யாரும் கவலைப்படுறதில்ல. ஸோ அது சக்கரை வியாதி வர்றதுக்கு வந்து முக்கியமான காரணம் பார்த்தோம்னா நம்மளோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் தான். உடல் பருமன் ஒரு காரணம், ஒரு ஸ்ட்ரெஸ் ஒரு காரணம், மன அழுத்தம், சரியாக யாரும் தூங்குறது கிடையாது, அப்புறம் வந்து வெயிட், உடல் பருமன் ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. ஸோ இதை எப்படி பாதுகாத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம சாப்பிட்ற உணவை வந்து பசிச்சா மட்டும் சாப்பிட்ணும், அளவாக சாப்பிட்ணும், தேவைக்கு மட்டும் சாப்பிட்ணும்.
பாதி வயிறு சாப்பிட்டா போதும். டெய்லி உடற்பயிற்சி முக்கியம். டெய்லி வந்து பார்த்தோம்னா ஒரு அரை மணி நேரம் டு 3/4 மணி நேரம் நல்லா ஒரு மாட்ரேட் வாக்கிங் பண்ணோம்னா ஒரு வாரத்தில் ஒரு 5 to 7 நாள் பண்ணோம்னாவே நமக்கு நல்ல உடற்பயிற்சி கிடைக்கும். ஃபிட்டாக இருந்தோம்னாலே பாதி வியாதி வராது. இன்னொன்று ஸ்ட்ரெஸ்ஸு, அதுக்கு நல்லா தூங்கணும். ஒரு 7 மணி நேரம் தூங்குறதுங்கிறது ரொம்ப முக்கியம், அவசியமான விஷயம். அந்த 7 மணி நேரம் நல்லா தூங்கினோம்னாவே நமக்கு பாதி ஸ்ட்ரெஸ் கம்மியாயிடும். அதுக்கு வந்து நான் அந்த கேஜெட்ஸை வந்து நம்ம வந்து ஒரு 9 மணிக்கெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு, இந்த செல்ஃபோனால் தான் அதிக தூக்கம் இல்லாமல் இருக்குது. அதனால் செல்ஃபோனை வந்து கொஞ்சம் பார்த்து ஜுடிஷியஸாக யூஸ் பண்ணோம்னா இந்த வியாதியிலிருந்து நம்ம முழுசாக தப்பிச்சுக்க முடியும். நல்லா ஃபிட்டாக இருந்தோம்னாலே பாதி வியாதி வராது. தேங்க்யூ. கிடையாது, அது உடம்புல ஒரு குறைபாடு. அது நமக்கு வாழ்க்கை முறை மாற்றத்தினால, பழக்க வழக்க முறை மாற்றத்தினால, உணவு பழக்க வழக்க மாற்றத்தினால, உடற்பயிற்சி இல்லாதனால, இந்த நவீன காலத்தில் இந்த டென்ஷன் வாழ்க்கையினால், உடல் பருமனால், இது மாதிரி காரணத்தினால் வருவது. இதையெல்லாம் சரி பண்ணால் சர்க்கரையை கண்டிப்பாக கரெக்டாக சரியாக வைத்திருக்க முடியும். இதற்கு தேவை ஃபஸ்ட்டு உணவு கட்டுப்பாடு, 2வது உடற்பயிற்சி, 3வது பழக்க வழக்க கட்டுப்பாடு, 4வது வந்து வைத்தியம். வைத்தியங்கிறது ஒரு பார்ட்டு தான், மீதி எல்லாமே நாமளே தான் சர்க்கரைக்கு கண்ட்ரோல் பண்ணிக்கணும். சர்க்கரைங்கிறது ஒரு உறுப்பு வியாதி கிடையாது, உடம்பு பூரா பாதிக்கிற பிரச்சனை. உச்சந்தலை முறை உள்ளங்கால் வரை அதனுடைய பாதிப்பு இருக்கும். அதுக்காக எல்லா உறுப்பும் பாதிப்பு ஏற்பட்டதுக்கு பின்னால் சர்க்கரை நான் உனி கட்டுப்படுத்திக்கிறேன்னு சொல்லி பிரயோஜனம் கிடையாது. வர்றதுக்கு முன்னாலேயே தடுப்பது தான் புத்திசாலித்தனம். அதற்கு உடற்பயிற்சி செய்ய வேண்டும், உணவு கட்டுப்பாடு இருக்க வேண்டும், பழக்கவழக்க கட்டுப்பாடு இருக்க வேண்டும். நிச்சயமாக சர்க்கரையை கட்டுப்படுத்த முடியும். எல்லோரும் நல்வாழ்வு வாழ முடியும். நன்றி.